அவனை சொல்லி நிறுத்துக்கலண்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? என் மூளை விடப்பல, என் விட்டப்பல, என் மகடா மகடா மகடா. டேய் ஒன்னாலடா, போடா அப்படி போடா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்ன இது? கதை இப்படி போகுதா? உங்க கங்கா பழைக்கணும்னா இந்த சரவணா சாகணும். அதுதான் விதி. நான் சொல்ல போற விஷயத்தை மனசை கொஞ்சம் திடப்படுத்திட்டு கேளு செந்தில். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி துர்காவோ இல்லை வேற யாரோ அல்ல. சந்திரமுகியாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனைவி கங்கா தான். நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இங்கே மறுபடியும் வர வச்சப்போ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் துர்கா தான் காரணம்னு சொன்னேன். ஆனால் நான் இங்கே வந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே நடக்கிற சம்பவங்களுக்கும் துர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனால் இந்த வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு மேலே சந்திரமுகி ரூமில் யாரோ பாடுறதும் சலங்கை கட்டி ஆடுறதும் நான் கேட்டேன். என்னுடைய சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் நின்றுடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டில் யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு நாள் உன் மனைவி கங்காவை நான் சந்திரமுகி அறை கூட்டிட்டு போனேன். அந்த அறையில தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின் சைக்கிக் வைப்ரேஷன். அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு, சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்லை, கங்காதான். இதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கத்தான் காணாம போன சந்திரமுகியோட சலங்கியை கங்கா கிட்ட காட்டி அது சந்திரமுகியோட சலங்கியே இல்லைன்னு வேணும்னே போய் சொன்னேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, இது அது இல்லை. அப்போ கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆமா செந்தில், கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறுறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. நம்ம பத்திரிகைகளில் படிக்கலையா, 20 வயசு பொண்ணு 60 வயசு கிழவி மாதிரி பேசுறா, 5 வயசு பையன் இறந்து போன தாத்தா மாதிரி நடந்துக்கிறான்னு. இதுவும் அதே மாதிரி தான். இது எங்க மருத்துவ ரீதியில சொன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவர் இன்னொருவரா மாறும் தன்மை, எ பொசஷன் ஸ்டேட். கங்கா இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. எப்பவும் குடும்பத்தனமா இருக்கிற கங்காவுக்கு இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கத்தான் உங்க சின்ன மாமாவை கூட்டிக்கிட்டு அவ பிறந்த ஊரான ஏலூருக்கு போனேன். நமக்கெல்லாம் கங்காவோட சந்தோஷமான ஒரு பக்கம் தான் தெரியும், அவளுடைய இன்னொரு பக்கம், அதாவது சின்ன வயசுல அவ அனுபவிச்ச கொடுமைகள் அவ ஊருக்கு போன பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கங்காவோட அப்பா ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனாலே அவரோட ஜாதிகாரங்க அவரை ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க. கங்காவோட அப்பா இறந்து போன பிறகு அந்த பணத்தை கூட ஊருக்குள்ளே எரிக்க அந்த ஊர் ஜனங்க விடல. ஊர் ஜனங்க ஒவ்வொருத்தருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அந்த பணத்தை எரிக்க விடுவோன்னு பஞ்சாயத்தில் சொன்னதுனால வேற வழி இல்லாம கங்காவோட அம்மா அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டாங்க. அந்த அவமானத்தில் அவங்க சத்தும் போயிட்டாங்க. இறந்து போன அந்த 2 பேர் உடலையும் கங்கா முன்னாலே அந்த ஊருக்காரங்க பெட்ரோல் ஊற்றி அங்கேயே எரிச்சிட்டாங்க. கண்ணு முன்னாலேயே தன் தாய் தந்தைக்கு நடந்த கொடுமையை பார்த்த கங்கா கோபத்தில் ஆவேசமா பண்ணையாரை தாக்கி மயக்கம் அடைஞ்சார். இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். சின்ன வயசுலேயே பெத்தவங்களை இழந்த கங்காவை அவளுடைய பாட்டி தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. தாய் தந்தையை இழந்த கங்கா பாட்டி சொன்ன பழைய கதையெல்லாம் கேட்டுதான் வளர்ந்தா. அவ எந்த கதை கேட்டாலும் அந்த கதையில வர்ற கதாபாத்திரம் கங்கா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவ பாட்டிக்கு இல்லாம போச்சு. பாட்டி பத்தியே நினைச்சிட்டு இருந்த கங்கா பரீட்சைக்கு படிக்காம தூக்கம் எல்லாம் நடக்க போயிட்டு இருந்துச்சு. மறுநாள் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதாம ஆன்சர் ஷீட்டு தூக்கி போட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி கங்காவை அவருடைய உடம்புக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியாம அது குணப்படுத்தாமலே அவருடைய பாட்டி அவரை பாட்டி கங்கா தன்னுடைய தனிமையிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க குடும்பத்தினமா சின்ன வயசுல அவ கேட்ட அந்த பழைய கதைகள் கதாபாத்திரங்கள் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தனால்தான் இந்த அரண்மனையை வாங்குற
கங்காவோட குடும்பத்தரமான அந்த குணம் தான் அவ சந்திரமுகி அறைக்கு போறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு. அவளுடைய பிறவி பலகீனம் தான் சந்திரமுகி கங்காவை அடையிறதுக்கு காரணமா இருந்துச்சு. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. இப்படி ஒரு மாற்றத்தை என் மனைவிட்டு நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே. சந்திரமுகி அம்மார கங்காவுக்கு உன்னுடைய தூக்கத்துடைய ஆழம், நீ எப்போ தூங்குவே, எப்போ முடிச்சுப்பே எல்லாமே தெரியும். தன் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன் புடவையை தானே எரிச்சு எல்லாருடைய கவனத்தையும் துர்கா பக்கம் திருப்பி விட்டான். அன்னைக்கு மாடியில பிரியாவுக்கு தோத்துட்டு போனது கங்காதா. காஃபியில விஷம் கலந்ததும் கங்காதா. ஃபிஷ் டேங்க் தள்ளி உன்னை கொல்ல பார்த்ததும் கங்காதா. இப்போ இவர் மேல கற்பழிப்பு பழி போட்டதும் உன் மனைவி கங்காதா. செந்தில் கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரன் தான் நினைக்கிறது இப்போ அதே குணசேகரன் வீட்டில் குடியிருக்கிற இந்த விஸ்வநாதனை தான். பிரியா இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு பிரியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணா. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துனா இந்த கல்யாணம் நின்றுடுங்கிறதுக்காகத்தான் நேத்து அப்படி நடந்துக்கிட்டான். சரி, என்ன எதுக்கு 2 முறை கொலை பண்ண பார்த்தா? கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரனா நினைக்கிற இந்த விஸ்வநாதன் அடையிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு? கங்காவோட புருஷன் நீ. அதனால்தான் உன்னை சாவடிக்கணும்னு 2 தடவை முயற்சி பண்ண. கிறிஸ்டாங் விழுந்த அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சோன்னு வீட்டில் எல்லாருமே பதட்டமா இருக்கும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லாம அமைதியா வந்த கங்காவை நான் பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தான் நான் சத்தம் போட்டு துர்காவை கூட்டிட்டு போய் ஒரு அறையில் அடைச்ச. கங்கா பத்தி எல்லா உண்மைகளும் அவகிட்ட சொன்னேன். கங்கா குணமடைகிறதுக்காக 1 தடவை இல்லை 100 தடவை வேணும்னாலும் நான் பழி ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு துர்கா என்கிட்ட சொன்னா. துர்கா பழியை ஏத்துக்கிட்டா. கங்கா சுதந்திரமா சந்தோஷமா நடமாட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் செய்யற அந்த சந்திரமுகியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆச்சாரியருடைய பூஜையும் மீறி நானே அந்த ராஜாவா சந்திரமுகி முன்னாடி நின்னேன். எப்போ நான் ராஜாவா முன்னாடி போய் நின்னேனோ அந்த நிமிஷமே அவ என்னத்தான் அந்த வேட்டையன் ராஜான்னு முழுசா நம்பிட்டான். வர்ற துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த ராஜாவை கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிறதா அவருடைய லட்சியம்னு அவ என்கிட்டயே சொன்னான். சந்திரமுகியோட அந்த லட்சியம் நிறைவேறலைன்னா நம்ம கங்கா நம்ம கிடைக்க மாட்டான். அப்படின்னா வர துர்காஷ்டமி அன்னைக்கு அவ கொலை பண்ண போறது? எஸ், அவ அந்த வேட்டையன் ராஜாவா நினைச்சிட்டு இருக்கிறா என்னத்தான். சந்திரமுகியோட இந்த லட்சியம் நிறைவேறலைன்னா அவ தன்னைத்தானே அழிச்சுக்குவா. அதனால சாக போறது சந்திரமுகி இல்லை, நம்ம கங்கா தான். இந்த போராட்டத்தில் நான் கங்காவை காப்பாற்ற போறேனா இல்லை என்னையே நான் இழக்க போறேனா தெரியாது. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது. கதவு திறங்க. யாரு கதவு வெளியே தாப்பா போட்டது? அது துர்காவா இருக்கும். இது பாருங்க, என் புடவை யாரோ கிழிச்சிருக்காங்க. அதுவும் துர்காவோட வேலை தான் இருக்கும். துர்கா? ஆமா, இந்த டான்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டரே, ஒரே தூக்க கலக்கமா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அட விஸ்வநாதன், எப்போ வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல, பரவாயில்ல. வீட்டுக்கு வர போற மாப்பிளைக்கு ஒரு காஃபி கொடுக்க கூட இந்த வீட்டுல ஆள் இல்ல. இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணனது. ஆமா, நிறைய கொலை பண்ணிக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்த கொலை ஒருத்தன் பண்றான் பாருங்க, அங்கதான் மாட்டான். அந்த கத்தி எடுத்து அப்படியே உடம்புல சரக்குன்னு சொல்லி அப்படியே உருவி ரத்தம் பார்க்கும்போது அப்படின்னு ஒரு திமிரு. அப்படியே 2 கொம்பு மொழிக்கும். எனக்கு மொழிச்சுதே. அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டே போலாம், ஒண்ணும் தெரியாது. அப்படின்னு ஒரு போதை ஏற ஏற
அப்படியே சாஞ்சிட வேண்டியதுதான். நாம நினைக்கத்தான் நியாயம், நாம தான் கடவுள். பேரை சொல்லணும் நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். Hey, I've seen this one. This is a classic. லியோவை பார்க்கணும். இதானே கேட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பிரான்ஸ் வந்திருக்கோம், ஸ்விஸ்ல இருக்கோம், வெனிஸ்ல இருக்கோம், ஃபாரின்லாம் வந்து இந்த படத்தை பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஏன் இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பக்கூடாது? ஏண்டா டே, மனதாச்செல்லாம் தமிழ்நாட்டிலே பூட்டி வச்சுட்டு வந்துடுறீங்களாடா நீங்கள்? ஏன் நம்மளாம் அவார்டுக்கு அனுப்பக்கூடாதா? மை ஃப்ரெண்ட் டிராகன் என்ன கம்முன்னு உட்காந்து படத்தை பார்த்துட்டு எல்லாரும் எழுந்து போகிறப்போ இப்படி கைத்தட்டுற படமா? நெவர். சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் தியேட்டர் அப்படியே ஃபயர் ஆகணும். பசங்களாம் சும்மா கதற 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 கொல்ல கொல்ல கதற 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 கதறணும் கதறணும் கதறணும். புரியுதா? ஏன்டா சிரிக்கிற? கன்ஃபார்ம். என்னது படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் தான் மீம் டெம்ப்ளேட், ஓவர் ஹைப்பு. சரி, இந்த ஹைப்லாம் விட்டுரு. நமக்கு நம்ம படம் ஸ்பெஷல், அதனால அதை சொல்கிறோம். ஓகே சரி, நம்ம எதுக்கு இந்த படம் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். எல்லோரும் ஜாலியாக தேட்டரில் அப்படியே படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக குடும்பத்தோடு அப்படியே வெளியே வரணும்ல? வரணும். அதனால் மை ஃப்ரெண்ட், இந்த ஆஸ்கரும் சரி இந்த ஆடம்பரமும் சரி ட்ரீம் சாங்கோட நிறுத்து. யூ காட் மை பிரதர்? சரி, வரமா போங்க, ட்ரீம் பண்ணிக்கிறோம். 3 நிமிஷம் தான் டைம், ட்ரீம்ஸ் பண்ணிக்கோ. வானம் பார்த்து கிடந்தேனே மழையா